மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். வெளியூர் என்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ப்ரீமெச்சுவர் எஜாக்குலேஷன், வீந்து முந்துதல், இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை போன்றவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை நாங்கள் போன முறை பார்த்த விடயம் என்னவென்றால், ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைரஸானது ஒரு ஆணுக்கு தொற்றிய பிற்பாடு அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். முக்கியமாக இந்த தொற்றுகின்ற இந்த வைரஸ் ஆனது ஹெர்பீஸ் வைரஸ் அல்லது ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது ஒரு பாலியல் நோய், ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இதில் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த நாங்கள் சில நேரங்களில் சிறு வயதிலே நாங்கள் ஆணோ அல்லது பெண்ணோ வேறொரு ஆணுடனோ வேறொரு பெண்ணுடனோ தொடர்பினை வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த பாலியல் தொழிலாளிகள் என்று சொல்லப்படுகிற கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸுடன் அவர்கள் போயிருக்கலாம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முதல் அப்படி நடந்திருக்கலாம். அது பெண்களுக்கும் நடந்திருக்கலாம், ஆண்களுக்கும் நடந்திருக்கலாம். ஆனால் 10-20 வருடங்களுக்கு பிற்பாடு அந்த ஆணோ அல்லது பெண்ணோ திருமணம் முடிக்கின்ற போது இந்த கிருமிகள், நான் முதலிலே சொன்னது போல, எங்களுடைய நரம்பு மண்டலத்திலே அப்படியே செமி டோமன் ஃபார்ம் என்று சொல்வோம், ஒன்றுமே இல்லாமல் அப்படியே மறைந்து இருக்கின்றது நரம்பு மண்டலத்திலே. இந்த வாழ்க்கை காலம் முழுவதும் இந்த கிருமியை எங்களுடைய உடலிலே இருந்து எடுக்க முடியாது. மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, எந்த ஒரு நேரத்திலும் எங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைகின்ற போது, எப்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையும் என்றால், ஒரு பெண்ணாக இருந்தால் பெண் பிள்ளை பெற போகின்ற போது, கர்ப்பிணியாக இருக்கின்ற போது, பிரெக்னன்ட் காலத்தில். ரெண்டாவதாக உங்களுக்கு மலேரியா அல்லது டெங்கு அல்லது கசரோகம், டிபி வருத்தம் ஏற்படுகின்ற போது. மூன்றாவதாக உங்களுக்கு ஏதாவது நாட்பிந்திய நோய்கள், அதாவது முற்றாக சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக தொழிற்பாடு பாதிப்பு, அதை நாங்கள் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர், CRF என்று சொல்ல, அப்படிப்பட்ட நோய்கள், இருதய சம்பந்தமான நோய்கள். அதே நேரத்தில் எங்களுடைய அகஞ்சுரக்கம் சுரப்பி எண்டோக்ரைன் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகின்ற போது எங்கள் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது புற்றுநோய் ஏற்படுகின்ற போதும் உடலிலே எங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதில் கொரோனா போன்ற நோய்கள் தொற்றுகின்ற போதும் எங்களுக்கு குறையும். இந்த காலத்தில் என்ன நடைபெறும் என்றால், இந்த உடலிலே எங்களுடைய நரம்பு மண்டலத்திலே மறைந்திருக்கின்ற அல்லது செமிடோமன் ஃபார்மிலே இருக்கின்ற இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் திருப்பி புத்துயிர் பெற்று எங்களுடைய வாய்ப்பகுதியிலையும் எங்களுடைய இனப்பெருக்க தொகுதி என்று சொல்லுகின்ற போது ஆண்களுக்கு ஆண்குறி, பெண்களுக்கு அவருடைய யோனி பகுதியிலும் என்ன செய்யும், இந்த கட்டியாக தண்ணி கட்டியல் மாதிரி ஏற்பட்டு அது அப்படியே வெடித்து அந்த இடத்திலே புண்ணாகும். இது மிக முக்கியமானது. என்றபடியினாலே ஒரு ஆண், இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு ஆண் பல பேருடன் சேர்ந்து ஒரு நோயை சின்ன காலத்திலே வாங்கி கொள்கிறார். திருப்பி அவர் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடிக்கின்ற போது அவர் என்ன செய்வார், அவரை அறியாமலேயே இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸை தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பார் அல்லது தன்னுடைய பெண் துணைக்கு கொடுப்பார். அந்த பெண் துணை இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸை தன்னுடைய உடலிலே வேண்டி அப்படியே வைத்திருப்பார். பிறகு அந்த பெண் அல்லது மனைவி கர்ப்பமாகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது அந்த கர்ப்பிணி மனைவியிலே அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைகின்றபடினாலே புத்துயிர் பெறும், புதுப்பிக்கப்பட்டு அந்த மனைவியினுடைய யோனி பகுதியிலே, வெஜைனா பகுதியிலே அப்படியே புண்களாக ஏற்படும். இவ்வாறு ஏற்பட்ட பிற்பாடு அந்த குடும்பத்திலே பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படும். எனவேதான் நான் அடுத்தடுத்த முறை நிகழ்ச்சியிலே இவற்றை தடுப்பது எவ்வாறு என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது ஒரு முக்கியமாக ஒவ்வொரு ஆண்களும் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எந்த நேரத்திலும் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் அந்த வைரஸ் மீண்டும் புத்துயிர் பெற்று வெளியிலே வந்த பிற்பாடு நீங்கள் வைத்தியசாலையை அனுமதித்தால் அங்கு இருப்பவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள், இது ஒரு பாலியல் நோய் அல்லது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற போது அதை பிறகு சில நேரங்களில் அந்த பெண்ணினாலே, அந்த மனைவியினாலே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். வைத்தியுடன் பிரச்சனை, பிற வீட்டுக்கு சென்றால் கணவனுடன் பிரச்சனை, அதே நேரத்தில் பிறந்த பிள்ளையை பார்க்கின்ற போது எரிச்சல் அடைகின்ற தன்மை போன்ற
பல பிரச்சனைகளும் இதன் காரணமாக ஏற்படுகிறது. எனவே தான் மிக முக்கியமாக இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸை பற்றி நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இவையாகத்தான் இருக்கின்றது. அண்மையிலே கூட நாங்கள் சந்தித்த ஒரு விடயம், ஒரு 14 வயசுடைய பெண் 53 வயசுடைய ஒரு ஆணுடன் சென்று கற்பம் தரித்து இருக்கிறார். 14 வயசுடைய பெண் 53 வயசுடைய ஆண்டு. எனவே முக்கியமாக எங்களுடைய இந்த பாலியல் தேவைகள், பாலியல் ஆசைகள், செக்ஷுவல் டிசையர், செக்ஷுவல் விஷ் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் பாரதூரமான பாதிப்பு உட்படுவோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்களும் யோசிச்சுக்கொள்ள வேண்டும், திருமணம் முடிக்கின்ற போது அந்த பெண்ணை, அந்த மனைவியை திருப்திப்படுகின்ற தன்மை உங்களிடம் இருக்கின்றதா என்று சொல்லி பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் எவ்வளவோ முன்னேறிவிட்டோம். பல பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாகவே அவர்கள் தொலைபேசி மூலம் வளர்ந்து, ஐயா எனக்கு மருந்துகள் தேவை, எனக்கு முதல் வேலை என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும். மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வசனத்தை அவருடைய வாயில இருந்து கேட்பதற்கு கூட மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே முக்கியமானது இது. எனவே ஒரு பெண் ஆனவர் உச்சக்கட்டத்தை அடைகின்ற நேரம் என்ன? குறைந்தது 14 நிமிடங்கள். இது ஒவ்வொரு முறையும் நான் அழுத்தம் திருத்தமாக, அதாவது டிரான்ஸ்வெஜைனல் லேட்டன்சி பீரியட் என்று சொல்லுவோம், அல்லது டைம் என்று சொல்லுவோம். அந்த வசனம் தேவையில்லை. அதாவது ஒரு உச்சக்கட்டம் அடைகின்ற மிக குறைந்த நேரம் 14 ஒரு நாளும். அதே நேரத்தில் ஆணை பார்க்கின்ற போது, ஒரு ஆண் சாதாரணமாக பார்க்கின்ற போது 2, 3, 5 நிமிடங்கள் தான் ஒரு ஆண் உச்சக்கட்டம் எடுக்கின்ற நேரமாக இருக்கிறது. எனவே ஒரு மனைவியை திருமணம் முடித்த பிற்பாடு ஒரு உச்சக்கட்டத்தை அந்த மனைவி எட்டாமல் ஒரு ஆண் பாலியல் ரீதியான உறவை, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வைத்துக் கொள்வாராக இருந்தால் அவருடைய ஒரு விதமான வேலையும் கிடையாது. பிற்பாடு அவருடைய மனைவியோ பெண்ணையோ அவரை விட்டு வேறு ஒருவருடன், அதாவது வேறு ஒருவர் இவருடைய ஆசையை திருப்திப்படுத்துவாராக இருந்தால் அவருடன் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், எங்களை இலங்கையிலே கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் பத்திரிகையிலே, காலம்புரையிலே பிரேக்கிங் நியூஸ்களை பார்த்தால் இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆணும் கட்டாயமாக யோசிச்சுக்கொள்ள வேண்டும். பெண்கள் உச்சக்கட்டம் அடைகிற மிக குறைந்த நேரம் 14. சில பேர் அரை மணித்தியாலும் செல்லலாம், சில பேர் 1 மணி அப்படியும் இருக்கின்றோம். அதே மீது ஆண்கள் நாங்கள் 2 3 நிமிடங்களுக்குள்ள உச்சக்கட்டம் அடைந்து விடுவோம். சில பேர் சொல்லுவார்கள், பெண்ணை பார்த்தவுடன் தனக்கு உடனடியாக உச்சக்கட்டம் ஏற்பட்டு தன்னுடைய விந்து வெளியேறுகிறது என்று சொல்லுவார்கள். பல பேர் இருக்கிறார்கள். எனவே இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் ஆனது மிகவும் பாரதூரமான பிரச்சனை ஒரு உடல்நலத்தை பொறுத்த மட்டும் ஏற்படுகிறது. அதன் பிற்பாடு குடும்ப பிரச்சனை ஏற்பட்ட பிற்பாடு அவருடைய மனைவி அவருக்கு ஒத்துழைக்க மாட்டார். ஏன்? மனைவி தெரியும், நான் உண்மையாக இருக்கின்றேன், நான் ஒருவருடன் சிறு வயதிலிருந்து ஒரு விதமான தொடர்பினை வைத்துக் கொள்ளவில்லை, எனவே எனக்கு இந்த நோய் ஏற்பட்டது எனது கணவர் மூலமாக என்று அறிந்த பிற்பாடு அந்த மனைவி அந்த கணவருடன் சென்று செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை, அதாவது பாலியல் தொடர்புகளை வைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார். இது அந்த இடத்திலே பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கட்டாயமாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே பெல் சைன் அல்லது மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கு இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.